இன்றைய புனிதர் ஜூலை 13 புனித 2ஆம் ஹென்றி அரசர். பிறப்பு 973 பவேரியா, ஜெர்மனி. இறப்பு 1024 பாம்பர்க், ஜெர்மனி. புனிதர் பட்டம் 1146 திருத்தந்தை 3ஆம் யூஜன். இவர் பவேரியா நாட்டு அரசராக 995 ரோம் பேரரசின் மன்னராக 1002 உயர்வு பெற்றார். திருத்தந்தையின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போர்களில் ஈடுபட தயங்காதவர். இவர் துறவற மடத் தலைவர்களையும் ஆயர்களையும் நியமனம் செய்யும் அதிகாரத்தையும் பெற்றிருந்தார். இவரின் துணைவியாரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து புனிதர் பட்டம் பெற்றார். ரோம் நகரில் ஏற்பட்ட கலகத்தை நசுக்க திருத்தந்தை 8ஆம் ஆசீர்வாதத்திற்கு மன்னர் உறுதுணையாய் இருந்தார். இவர் மற்ற நாடுகளில் அமைதி நிலவ அரும்பாடுபட்டார். இவர் தன் நாட்டு மக்களுக்கு பின்வரும் இறைவசனத்தை அடிக்கடி கூறி வந்தார். அழிந்து போகும் செல்வத்தை துறந்துவிட்டு என்றும் அழியா நிலையான செல்வத்தை வான்வீட்டில் சேர்த்து இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது என்பார். இவ்வுலகில் நாம் பெறும் புகழ் புகையாக மறைந்துவிடும். எனவே நிலையான பேரின்பத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். தன் நாட்டில் கடவுளின் இரக்கத்தை பெற பெரிய பெரிய ஆலயங்களை கட்டினார். அவற்றின் பராமரிப்பிற்காக செல்வங்களை வாரி வழங்கினார். பாக்பர்க்கிலிருந்து பணத்தை செலவிட்டார். இறுதி வரை இறைப்பணியாற்றி அவ்வாலய பணியின் போதே உயிர் துறந்தார். ஜெபம். எல்லாம் வல்லவரே, அரசரான போதும் கூட இவ்வுலக காரியங்களின் மேல் அக்கறை கொள்ளாமல் உம்மேல் அக்கறை கொண்டு வாழ்ந்த அரசன் ஹென்றி தன் நாட்டு மக்களையும் விண்ணுலகத்தில் செல்வம் சேர்க்க தூண்டினார். இவரால் பவேரியா முழுவதும் இறை பக்தி பரவிற்று. இப்பக்தியானது அம்மக்களிடையே எப்போதும் நிலைக்க அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.